வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். புதிய கல்வியாண்டில் திறக்கப்பட்ட நசரேத் பள்ளிகள். நசரேத் குழுமத்தில் கொண்டாடப்பட்ட உலக சுற்றுச்சூழல் தினம். 14வது பட்டமளிப்பு விழாவை கொண்டாடிய நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரி. இனி விரிவான செய்திகளை காணலாம். புதிய கல்வியாண்டில் திறக்கப்பட்ட நசரேத் பள்ளிகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் 2/6/2025 அன்று காலை இறைவணக்க கூடுகையில் யுகேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களை நாசரேத் அனெக்ஸ் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வரவேற்று உரையாற்றினார். புதிதாக எம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் மாணவர்களையும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மணிகளையும் சாதனையாளர்களாக திகழ வேண்டும் என வாழ்த்தினார். மேலும் 4/6/2025 அன்று வருகை புரிந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களையும் வாழ்த்தி வரவேற்றது மட்டுமல்லாது, மேல்நிலை கல்வியில் அடியெடுத்து வைத்துள்ள அவர்கள் தங்களது பாடங்களில் கவனம் செலுத்தி எதிர்நோக்கவிருக்கும் பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக திகழ வேண்டும் என இறைவனிடம் மன்றாடி வேண்டுதல் செய்து அவர்களை வாழ்த்தி வரவேற்றினார். அதனைத் தொடர்ந்து 9/6/2025 அன்று காலை வழிபாட்டு கூட்டத்தில் இக்கல்வி ஆண்டிற்கான அணிகளின் ஆசிரியர்கள், கேப்டன், வைஸ் கேப்டன் ஆகியோரை சிசிஏ குழு தலைவர்கள் திருமதி உமா கிருஷ் மற்றும் திருமதி ஏஞ்சல் ஸ்வீட்டி முன்னிலையில் சஃபயர், டோபாஸ், எமரால்ட், ரூபி ஆகிய அணிகளின் வாரியாக தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தலைமையில் தேர்வு செய்யப்பட்டனர். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 2/6/2025 அன்று தொடங்கப்பட்டது. எம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் பாஸ்டர் ஜோஷ்வா ஜாஃபஸ் தலைமையில் இந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு கல்வியின் பயணத்தை தொடங்க 7 keys to success கொடுக்கப்பட்டது. படிப்பில் வெற்றி, நடத்தையில் வெற்றி, தனிப்பட்ட வாழ்வில் வெற்றி, பொது வாழ்வில் வெற்றி, உறவில் வெற்றி, தோல்வியை சமாளிப்பதில் வெற்றி, ஆன்மீக வாழ்வில் வெற்றி. இந்த வாழ்வில் 7 பூட்டுகளை திறக்கும் சாவிகளின் முக்கியத்துவத்தை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்டார். கல்வியாண்டின் முதல் நாளை வரவேற்கும் வகையில் எம் பள்ளியின் முதல்வர் அனைத்து மாணவ செல்வங்களையும் இன்முகத்துடன் வரவேற்று வாழ்த்துக்களையும் அன்புகளையும் வெளிப்படுத்தினார். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2025-26ஆம் கல்வியாண்டு 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு 4/6/2025 அன்று மிக கோலாகலமாக தொடங்கப்பட்டது. 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியரை எழுச்சியுடன் வரவேற்ற பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் பள்ளியின் நெறிமுறைகள், செயல்பாடுகள் குறித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் அருமையாக மாணவ மாணவியருக்கு எடுத்துரைத்தார். முக்கிய நிகழ்வாக பொன்விழா கொண்டாட்டங்களை தொடங்கும் விதமாக நசரேத் மிஷன் 50 என்னும் தலைப்பை உள்ளடக்கிய மிகப்பெரிய பதாகை பள்ளியின் 3 தளங்களையும் அலங்கரிக்க மிக பவ்யமாய் 10 முதல் 1 வரை பள்ளியின் முதல்வர் கவுண்டவுன் எடுத்துரைக்க கரவொலியோடு மாணவ மாணவியர் அதனை பின்தொடர்ந்து கூற பதாகை மேலிருந்து கீழே இறக்கப்பட்டது. மாணவர்களும் ஆசிரியர்களும் அலுவலக அன்பர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. ஆவடி காமராச நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் 2/6/2025 அன்று கேஜி மாணவர்களுக்கு வெல்கம் டே கொண்டாடப்பட்டது. இக்கல்வியாண்டு சிறப்பாக அமைய காலை ஜெபத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. கேஜி மாணவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் பரிசு வழங்கி அன்புடன் வரவேற்றனர். மேலும் கேஜி முதல் 5ஆம் வகுப்புகளில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களை வரவேற்றனர். அவ்வரவேற்பு புதிய மாணவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இறுதியாக பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மாணவர்களை நல்ல சிந்தனை உடையவர்களாகவும் நாளைய சமுதாயத்தை நல்வழியில் கொண்டு செல்லும் தூண்களாக இருக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி ஊக்கப்படுத்தினார். கடந்த 9/6/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் 11ஆம் வகுப்பு மற்றும் கேஜி மழலையர்களுக்காக பள்ளி திறக்கப்பட்டது. 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான தொடக்க நாள் காலை அசம்பிளியுடன் தொடங்கியது. அன்று நடைபெற்ற சிறப்பு காலை அசம்பிளியில் 10ஆம் வகுப்பில் 100 மதிப்பெண்களை பெற்ற பிரகதீஷ், தருண், பிளான்சி, பவ்யா, சிவலட்சுமி, மணிகண்டன் போன்ற மாணவர்களை மேடைக்கு அழைத்து பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து கேஜி மழலையர்கள் பிரிவில் ஆசிரியர்கள் பூக்கள் மற்றும் இனிப்புகளை கொடுத்தும் வரவேற்றனர். வகுப்பறையின் வாயிலில் மழலையர்களுக்கு கைகளை குலுக்கியும் கட்டி அணைத்தும் தம் நேச உணர்வை ஆசிரியர்கள் வெளிப்படுத்தினர். பெற்றோர்களை வரவேற்க செல்ஃபி கார்னர் ஆசிரியர்களால் தயார் செய்யப்பட்டிருந்தது. மேலும் விளையாட்டு மைதானத்தில் சில செயல்முறை செயல்பாடுகளும் மழலையர்களுக்கு வைக்கப்பட்டது. தொடக்க நாளான அன்று மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட மழலையர்கள் புன்முறுவலுடன் வீடு திரும்பினர்.
நசரேத் குழுமத்தில் கொண்டாடப்பட்ட உலக சுற்றுச்சூழல் தினம். கடந்த 5/6/2025 அன்று சுற்றுப்புற சூழல் தினத்தை முன்னிட்டு நசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வளாகத்தில் நசரேத் கல்லூரியின் சமூக பணித்துறையினர் மற்றும் இது நம்ம ஆவடி இணைந்து நெகிழிகளை ஒழிக்கும் செயல் திட்டத்தினை மேற்கொண்டனர். 10 பிளாஸ்டிக் பாட்டில்களை வழங்கினால் மண்ணிற்கு உரம் சேர்க்கும் ஒரு துணிப்பையை வழங்குவோம் என்ற செயல் திட்டத்தினை சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக செயல்படுத்தியது இது நம்ம ஆவடி தொண்டு நிறுவனமும் நசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும். சமூகத்தை சீரமைக்கும் இந்த உயரிய பணி எம் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்களின் முன்னிலையிலும் திரு செல்வராஜ் அவர்களின் முன்னிலையிலும் இது நம்ம ஆவடி ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு அஸ்வின் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினமான அன்று 500க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் சேகரிக்கப்பட்டது அன்றைய தினத்திற்கு மணிமகுடமாக காணப்பட்டது. கடந்த 5/6/2025 அன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் B.Ed மாணவிகளால் நெகிழி தடுப்பு என்ற தலைப்பில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மேலும் ஜூன் 9ஆம் தேதியன்று மறு பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உபயோகப்படுத்தப்பட்ட பயன்படாத நெகிழியை கொண்டு பயனுள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் செய்ய மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் மாணவர்கள் பல்வேறு புதுமையான பொருட்களை செய்து அதனை காட்சிப்படுத்தினர். ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நமது நசரேத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியிலும் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டும் நம் நசரேத் தொடக்க பள்ளியில் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக இத்தினத்தை கொண்டாடினர். வாசக பலகைகள், சாட்டில் வண்ணம் தீட்டும் போட்டிகள் நடத்தப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எப்படி என்றும் அவாய்ட் பிளாஸ்டிக் என்ற தலைப்பில் பிளாஸ்டிக்கால் ஆன ஆடைகளை அணிந்து வந்தும் வீதிகளில் சென்று அவாய்ட் பிளாஸ்டிக் என்ற முழக்கங்களை எழுப்பி தங்கள் கடமைகளை மிகவும் சிறப்பாய் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற வாசகத்திற்கிணங்க மரக்கன்றுகளை நம் பள்ளியின் முதல்வர் திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தனர். நாம் பள்ளியின் அருகில் சுகாதாரமற்று இருந்த இடத்தை நம் நகராட்சி நண்பர்களின் உதவியால் சுத்தம் செய்யப்பட்டு நம் பள்ளி மாணவர்களை கொண்டு மரக்கன்றுகள் நடப்பட்டும் சுற்றுச்சூழல் தினம் இனிதே கொண்டாடப்பட்டது. ஆவடி காமராசர் நகர் தி நசரேத் அகாடமி பள்ளியில் 5/6/2025 அன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமையேற்று மரக்கன்றுகளை நர்சரி மழலையர்களுடன் இணைந்து நட்டனர். அன்று UKG மாணவர்கள் மரங்களை போன்று வேடமிட்டு மரங்களின் முக்கியத்துவத்தையும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர். கடந்த 5/6/2025 அன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தி நசரேத் அகாடமி பள்ளியில் மரங்கள் நிறைந்த நடைபாதையில் நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம் என்ற தலைப்பின் கீழ் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி என் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் ஈகோ கிளப்பின் ஒருங்கிணைப்பாளர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் ஆணைக்கிணங்க எம் பள்ளியில் மரக்கன்று நடுதல், பள்ளி வளாக பசுமை செயல்முறைகள், விழிப்புணர்வு பேரணி மற்றும் பள்ளி வளாக சூழல் நடைப்பயணம் போன்றவை நடைபெற்றது. இச்செயல்முறைகளுடன் சுற்றுச்சூழலை சீரமைத்து பாதுகாப்போம் என்று பசுமை உறுதிமொழியினை மாணவர்கள் எடுத்துக்கொண்டனர். மேலும் B.Ed கல்லூரியின் பேராசிரியர் பேபி மனோரமா அவர்கள் உலக சுற்றுச்சூழல் தினத்தை குறித்து மாணவர்களுக்கு ஒரு கருத்தரங்கினை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மண்ணிற்கு வளம் சேர்க்கும் மக்கக்கூடிய பொருட்களை வீடுகளிலிருந்து மாணவர்கள் கொண்டு வந்து செடிகளுக்கும் மரங்களுக்கும் உரமாக இட்டனர். எம் பள்ளியின் ஆர்ட் கேலரியில் மூலிகை செடிகளை மாணவர்கள் நட்டு பசுமை புரட்சிக்கு வித்திட்டனர். இறுதியாக சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை குறித்தும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. 14வது பட்டமளிப்பு விழாவை கொண்டாடிய நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரி. கடந்த 31/5/2025 அன்று நமது நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் 14வது B.Ed பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடந்தேறியது. கல்லூரி வளாகத்தில் உள்ள பார்வையாளர் அரங்கில் கல்லூரி செயலர் திரு என்ட்ரி மாரிஸ் அவர்களின் இசையுடன் தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் பேராசிரியர் ஜே ராஜசேகரன் அவர்கள் தலைமையேற்க கல்லூரி முதல்வர் முனைவர் கோல்டன் கிஷா அவர்கள் பட்டமளிப்பு விழாவிற்கு வந்த அனைத்து மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் இன்முகத்துடன் வரவேற்று உரையாற்றினார். முனைவர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கான வாழ்த்துரை வழங்கி இளங்கலை ஆசிரிய பட்டதாரிகளை தமது ஆசிரிய அனுபவங்களோடு கலந்துரையாடினார். தலைமை விருந்தினராக பல்கலைக்கழக பதிவாளர் தமது பட்டமளிப்பு விழா பேருரையில் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்களின் தேவைகளையும்
சமுதாயத்திற்கு ஆசிரியர்களின் பங்களிப்பையும் பறைசாற்றினார். மேலும் வாழ்நாள் வரை கற்றல் என்ற அனுபவத்தை பெற்றால்தான் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு அறிவு செருக்கும் மற்றும் புதிய கற்றல் கற்பித்தல் அனுபவத்தை கொண்டு சேர்க்க முடியும் என்று உரைத்தார். இறுதியில் தமிழ்துறை தலைவர் திருமதி அமுதா அவர்கள் நன்றியுரை நவழ நாட்டுப்பண் இசைத்து பட்டமளிப்பு விழா இனிதே நடந்தேறியது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாஸ்ரித் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.